கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை 3 யோவான் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு பிரதானமான காரியத்தை இந்த வசனத்திலிருந்து தேவஜனங்களாகிய நமக்கு காண்பித்து தந்து, தேவன் நம்மேல் பாராட்டுகிற அன்பு எவ்வளவு பெரியது என்று தேவஜனங்களாகிய நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இந்த வசனத்தில் நீங்கள் தியானிச்சிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருந்த, இயேசு கிறிஸ்துவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த, இயேசு கிறிஸ்துவின் அன்பான சீஷன் என்ற பெயரை பெற்ற யோவானை கொண்டுதான் தேவன் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தின் துவக்கத்தில் யோவான் என்ன சொல்கிறார் தெரியுமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வாழ்த்துகிறார். அவனுடைய ஆத்துமா வாழ்கிறது போல எல்லா காரியத்திலும் அவன் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறதுனால அவர் அந்த காரியத்தை சொல்லி, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லா காரியத்திலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று அவர் வாழ்த்துகிறார். யார் அந்த மனுஷன்? எதற்காக யோவான் அவரை வாழ்த்துகிறார்? இவ்வளவாய் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகிறார் அப்படின்னு நம்ம தியானிச்சோன்னா, அதனுடைய 1வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. அப்போஸ்தலனாகிய யோவான் தான் நேசிக்கிற ஒரு பிரியமான ஒரு மனுஷனாகிய காயுவுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த காயு எப்படிப்பட்டவனாய் யோவானுக்கு அறிவிக்கப்பட்டான் தெரியுமா? அதனுடைய 3-4 வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இந்த காரியங்கள்லாம் தியானிக்கும் போது காயு என்பவன் தேவனுக்கு பிரியமான, தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உண்மை உத்தமமாய் வாழ்கிறான் என்று அவனுடைய உண்மையை குறித்த சாட்சி யோவானுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது, யோவான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளை சுவிசேஷத்தை தான் அறிவித்தது நிமித்தம் கர்த்தரை குறித்து அறிந்து கர்த்தருக்காக உண்மை உத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணித்த ஒரு பிள்ளை நற்சாட்சி உடையவனாய் வாழ்கிறான் என்பதை அறிந்து கொண்ட போது அவனை குறித்து வாழ்த்துதலாய் சொல்லுகிறது தான் இந்த 2வது வசனம். யோவான் காயுவை குறித்து சொல்லும் பொழுது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. காயுவின் ஆத்துமா எப்படி வாழ்கிறதாம்? காயுவின் ஆத்துமா விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனால, இம்மையிலும் மறுமையிலும் அந்த ஆத்தும நேசரை அறிந்து கொண்டதுனால, அது மறுமையை குறித்த நிச்சயத்தோடு இம்மையிலே கர்த்தருக்குள் களி கூர்ந்து சந்தோஷமாய் வாழ்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய ஆத்துமாவும் அந்த ஆத்தும நேசரால் திருப்தியாக்கப்படுகிறதுனால, அவருடைய வார்த்தையினால், அவருடைய அன்பினால், அவருடைய பிரசன்னத்தினால் தேவஜனங்களாகிய நம்முடைய ஆத்துமாக்கள் திருப்தியாக்கப்படுறதுனால, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஆத்துமா திருப்தியாக்கப்படுறதுனால அந்த மனுஷனுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து வாழும். எந்த விதத்திலும் சோர்ந்து போகாது, தொய்ந்து போகாது. தேவனுக்காக உண்மையாய் வாழ்ந்த அந்த மனுஷனுடைய ஆத்துமா நித்திய ஜீவனை குறித்த ஒரு நிச்சயத்தோடு சந்தோஷமாய் வாழ்கிறது போல அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று காயுவை குறித்து யோவான் வாழ்த்துதலாய் எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த சம்பவங்கள், இந்த வசனங்கள், இந்த வாக்குத்தத்தங்கள், இவைகள் அனைத்தையும் நம்முடைய தேவன் நமக்கு எதற்காக எழுதி கொடுத்திருக்கிறார் தெரியுமா? தேவஜனங்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம், அப்போஸ்தலனாகிய யோவான் அவன் ஒரு மனுஷன். அவனே தன்னால் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின்படி ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமாய் உண்மை உத்தமாய் வாழும் பொழுது அவனுடைய ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் அவன் நன்றாய் வாழ வேண்டும் என்று நினைப்பானே. ஆனால் நம்முடைய தேவன் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தம்முடைய சொந்த ஜீவனையை தந்தார். நம்மை மீட்கும் விலை கிரயமாய் தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்தார், தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அதுதான் ரோமர் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனையை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய், எந்த விலை கிரயத்தையும் கொடுக்காத ஒரு யோவானை சுவிசேஷத்தை கேட்டு அதற்கு அர்ப்பணித்து உண்மையாய் வாழுகிற ஒரு மனுஷன் எல்லா விதத்திலும் நன்றாய் வாழ வேண்டும் என்று நினைப்பானே. ஆனால் நம்முடைய தேவன் தம்முடைய சொந்த ஜீவனையை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். நிச்சயமாய் நாமும் உண்மை முத்தமாய் கேட்ட சுவிசேஷத்திற்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு உண்மையாய் நம்முடைய சாட்சி கெட்டு போகாதபடிக்கு கர்த்தருக்காக பிரியமாய் வாழ்ந்தோமையானால், அவருடைய சத்தியத்தின்படி வாழ்ந்தோமையானால், நாமும் எல்லா விதத்திலும் ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் சகலத்திலும் கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் நம்முடைய தேவனும் விரும்புகிறார்.
ஒரு மனுஷனே அதை நினைக்கும் பொழுது நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் பெரியவர். அவர் தயை பெருத்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்மேல் அவர் பாராட்டின அன்பு ரொம்ப பெருசு. எந்த மனுஷனாலும் நமக்கு செய்ய முடியாத ஒரு நன்மை நம்முடைய தேவன் செய்திருக்கிறார். விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்காக பெற்று தந்திருக்கிறார். மற்ற எல்லா காரியத்திலும் தேவஜனங்களாகிய நாம் நன்றாய் வாழ வேண்டும் என்று நினைக்காதிருப்பது எப்படி? பிரசவிக்க செய்கிற நான் பிரசவத்தை தடுப்பேனோன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நான் சொன்னதை செய்யாதிருப்பேனோ, வசனித்ததை நிறைவேற்றாதிருப்பேனோன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொரு காரியத்திலும் சோர்ந்து போக என்ன காரணம்? தளர்ந்து போக என்ன காரணம்? இந்த காரியங்களை உணராததுனால தானே. ஒரு குறைவு வரும் பொழுது, ஒரு இல்லாமையில் இருக்கும் பொழுது, ஒரு நெருக்கம், ஒரு தேவை, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்மை நெருக்கும் பொழுது தேவஜனங்களாகிய நாம் உணர வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்காக தந்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தருவார். அதற்காக அவர் ஒரு ஏற்ற காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலத்திலே தேவன் தம்முடையவர்களுக்கு அவர் வாக்கு தத்தம் பண்ணின பிரகாரமாகவே அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, நிச்சயமாய் சொன்னதை சொன்ன பிரகாரமே அவருடைய ஏற்ற காலத்திலே செய்து முடிப்பார். எல்லா காரியத்திலும் எல்லாவற்றையும் தாவீதை போல நாமும் விசுவாசத்திலே அறிக்கை செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் தம்முடைய கரத்தின் கிரியையை நிச்சயமாக நெகிழ விட மாட்டார். நாம் அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட தேவஜனங்களாக இருக்கிறோம். நிச்சயமாய் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவும் மாட்டார், நம்மை மறக்கவும் மாட்டார். அந்த இடத்துல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாய் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? எப்பொழுது யோவான் அந்த காயுவை வாழ்த்துகிறான் தெரியுமா? அவனை குறித்து நற்சாட்சி அவனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது சத்தியத்திலே அவன் சத்தியத்தின்படி நடக்கிறான், சத்தியத்திலே அவன் உண்மையாக இருக்கிறான். அவனை குறித்தும் அவன் சத்தியத்தில் நடக்கிறதை குறித்தும் அவனுடைய உண்மையை குறித்தும் தேவனுக்கு பயந்து அவன் நடப்பிக்கிற கிரியைகளை குறித்தும் யோவானுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுதுதான் அவனை வாழ்த்துகிறான். எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல், எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயமற்ற தன்மை இல்லாமல், தேவனுக்குள் எல்லா நிலையிலும் எந்த நிலை எப்படி மாறினாலும், எதிர்காலத்தை குறித்த எவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்குறியான நிலை இருந்தாலும், தேவஜனங்களாகிய நாம் இந்த வசனத்திற்குட்பட்டவர்களாய் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் எதிர்பார்க்கிற உண்மை ஒரு உத்தமம், தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, சத்தியத்தின்படி வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். நிச்சயமாய் நாமும் எல்லாவற்றிலும் ஆவி ஆத்துமா சரீரம் ஆவிக்கிற வாழ்க்கை பூமிக்கிற வாழ்க்கை ஊழியம் சகலத்திலும் நன்றாய் களி கூர்ந்து மகிழும்படியாய், கர்த்தருக்குள் மகிமையாய் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் நம்முடைய தேவன் மாற்றி நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி சமாதானம் உள்ளவர்களாய், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், எந்த வேதனையும் இல்லாத தேவ ஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும்படியாய் நம்முடைய தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.